அத்தி வாரத்தோட கிளப்பி விழுந்துட்டு அப்படியே சில போல விழுந்தாலும் எங்களை கூட கொண்டு போயிடும், முறிஞ்சு விழுந்துட்டு. அதோட இந்த கட்டுகள் எல்லாமே அப்படி இழுக்குது. என்ன எங்களையே இழுக்குது. நான் வெள்ளி அலைக்கு கிட்ட நின்றா கேரு. இந்த தாட்டு கிடக்குற அந்த பகுதியை பாருங்க எப்படி கிடக்கு. சுனாமி அலகளோட கண்டது அட்டி வேர் இந்த ஆணி வேர் வரைக்கும் காத்து நிற்கும் பிறகும் அரிக்கும். நிறைய மரங்கள் பாரி விழுந்திருக்கு. நிறைய பாதிப்புகள் ஏற்படும். கடற்கரை வைக்க பயமாயிருக்கு. இந்த ஆண்டு மட்டும்தான் வந்திருக்கு. பாங்கல் இழுக்குது. எங்க வரைக்கும் மறிச்சு கொண்டு வந்துடுச்சு. அந்த முகப்பு அதுக்கு அந்த மண் போட்டதால அது விளையில கண்டிப்பா அது உடைஞ்சு விழுந்து அவ்வளவு வேகமாக அந்த அலைகளுடைய தாக்கம் இருக்கு. அப்படி இருக்குன்னு பாருங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் பருத்தித்துறை, குறிப்பாக பருத்தித்துறையில் மூர்க்கம் கடற்கரையில் நிற்கிறோம். இன்றைய நாள் 2026 முதலாம் மாதம் 9ஆம் தேதி. அதிகளவான காட்டுகள் வீசி கொண்டிருக்கு. உண்மையாகவே வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க 8, 9, 10, 3 நாளுன்னு அதிகளவான காற்றுகள் வீசப்படும். அந்த வகையில் இந்த மூர்க்கம் கடற்கரை, அதோட கடற்கரை மற்றது பருத்தித்துறை கடற்கரை, அந்த படமுனை எல்லாம் அதிகளவான காற்றுகளால் அலைகள் அடித்து மக்கள் உட்கார இடம் வரைக்கும் கட்டுகள் எல்லாமே உடைச்சு கொண்டு வந்து நிறைய மரங்கள் பாரி விழுந்திருக்கு. நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த இடங்கள் சட்டியான பாதிப்பு. அந்த கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு அப்படியே அடித்து கிட்டத்தட்ட ஒரு கோயிலே அரிக்கிற கட்டத்துக்கு வந்து இப்போ நேற்றைய தினம் பைக்கோ எல்லாம் கொண்டு வந்து மணல் கற்கள் கொட்டி ஓரளவு பாதுகாத்துருக்குறாங்க. அந்த இடமே கிட்டத்தட்ட மக்கள் இருக்கிற இடம் வரைக்கும் அடிச்சு கொண்டு வந்துடும். அவ்வளவு வேகமாக அந்த அலைகளுடைய தாக்கம் இருக்கு. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த காற்றின் அலைகளால் பருத்தித்துறை கடற்கரையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி அதை மக்கள் பாதுகாத்து கொள்றாங்கன்றதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்ப்போம். நாங்கள் சரியாக இப்போ நிற்கிறது மூர்க்கம் கடற்கரை, பருத்தித்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடங்கள்ல பாருங்க முழுவதுமாக இங்கே மீன்பிடி சம்பந்தமான தொழில் தான் செய்வாங்க. பாருங்க எல்லாருமே அதிகளவான பேர் இந்த இடங்களை நிற்கிறாங்க. அதிகளவான அந்த மீன் பிடிக்கிறதுக்கான படகுகளை இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இடங்கள்ல பாருங்க முழுவதுமாக கருவாட்டு கடை இருக்குது. நாங்கள் வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த இடங்கள்லையும் அதிகளவான அலைகள் அடித்து அருகாமை இருக்கிற அந்த கட்டுகள் எல்லாமே அடித்து பெரிய ஒரு நில சரிவன் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஐயா நிப்படிக்க இப்போ நில்லுங்க ஐயா. மூர்க்கம் கடற்கரை தான், மூர்க்கம் கடற்கரை. ஆடமா அது இந்த அளவு மூர்க்கம் கடற்கரை. அப்ப இது வேறையா? இது முனைன்றது மூக்கம். அது இது முனை, முனை வடமுனை. வடமுனை மூர்க்கங்க அங்காலே அந்த எல்லாம் தண்ணிகளை அடிச்சு அரிச்சு அது என்ன நிலைமை? அது அது தானே அந்த கனத்த நாடுகள் இப்ப இது பிறகு தானே அதோட கொஞ்சம் வெள்ளம் வேற தொடங்கிருக்கு. வேறின உடனே இங்கே வந்துருக்கு பெரிய ஒரு அந்த அந்த அவலாம் அந்த கட்டெல்லாம் அடிச்சு போயிட்டு எல்லாம் அரிச்சு தான். இதே மாதிரி முதலெல்லாம் நடந்திருக்கா? முதல்ல சுனாமி அளவோட இருந்ததுதான். இல்ல சுனாமிக்கு பிறகு அப்படி இல்லை. இதுதான் இப்ப இதான் நடக்குது. அது அது இப்ப என்ன மாதிரி அது என்ன வேலைப்பாடுகள் செய்யணும் மக்கள்? வேலை இப்ப இந்த ரோட்டுக்கு வந்துருக்கு தானே. அந்த ரோட் இப்ப மூக்கத்துக்கு இப்படி இதால போய் அங்க மூக்கத்துக்கு ரோட் போகுது. அந்த அது அங்க வந்து அது இந்த முனைதானைங்க திரும்புற முடக்கு. அப்போ அதுல இருந்து கடை கொஞ்சம் மூடுறது கூட ஒரு கிலோமீட்டருக்குள்ள வரும். என்ன இது 2 தூரம். 1 கிலோ அப்படியே. இது முனை, அது அங்கால அது மூக்கம். மூக்கமண்டா மூக்கம்ன்றது அதாவது பேர் மூர்க்கம் கடற்கரைன்னு பேர் வந்து காரணம் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. அதான் மூக்கம் கடற்கரை. ஆனா இப்ப இந்த முறை அந்த அதிக காத்துகளால இந்த சேதம். ஆமா. இன்றைக்கு என்ன மாதிரி கடல் அடிக்கிற கூடவா தான் இருக்கேன். சரி, இது வடமுனை என்று சொல்லுவாங்க. மூர்க்கம்ன்றது இதுல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போகணும். சொல்லுங்க. இப்ப இதுல இருந்து நம்ம அந்த மூக்கம்ன்றது 1 கிலோமீட்டர். அப்ப இந்த இடங்கள்ல பாருங்க அதிகளவான காத்து வீசுதுதாங்க. எங்களை தூக்கி கொண்டு போகுது. எங்களை அப்படி இழுக்குது. என்ன எங்களையே இழுக்குதுன்னு அப்படியா இழுத்து கொண்டு போகுது. நாங்க நிக்கிறது பருத்தித்துறை வடமுனை. ஏன்னா பருத்தித்துறை வடமுனை இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனா அந்த மூர்க்கம் கடற்கரைக்கு போக போறோம். அங்க அந்த நிறைய மண் அரிப்புகள் ஏற்பட்டு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். தொடர்ந்து இந்த இடங்கள்ல இருக்கிற கடற்கரையினுடைய வேக அலையலையும் பார்த்து தொடர்ந்து நாங்கள் அப்படியே போவோம். நான் இப்போ போட்டை கட்டுறதுக்கு கடல்ல ரெண்டோ எங்களுக்கு பாங்கல் இழுக்குது.
சில போல விழுந்தால் எங்களை கூட கொண்டு போயிடும். அப்ப நீந்த தெரிஞ்சு கூட அதுக்கு இப்ப இப்ப வாங்க எங்கட போட் அடிக்க போனால் நாங்க நிக்கலாது, எப்படி நீந்தினாலும் மேலாது. தொழிலுக்கு போற நீங்கள் இல்ல தான் இன்றைக்கு போயில தான் இன்றைக்கு இரவு போயில்ல, முன்னாள் சனிக்கிழமை போனோம். நாங்க இந்த கரை வந்து இவ்வளவு தூரம் பாரதம் முன்னுக்கு இல்லை இந்த புறம் வந்திருக்கேன். இப்ப நாங்கள் நேற்று வந்து நாங்கள் வலைகளை எல்லாம் தூக்கி மேலே வச்சிருக்கோம். என்ன கடற்கரை வைக்க பயமாயிருக்கு, அதான் எல்லாம் மேலே வச்சிருக்கோம். சரியான காத்தடிக்கிறது, காத்தினுடைய வேகத்தை நீங்க உணரலாம் இப்படி பார்க்கும்போது. அதோட வளமையா இந்த இடங்கள்ல இவ்வளவு தூரம் பாறை இல்லையா தண்ணி இப்ப வருது பாருங்க. என்ன பாருங்க, வெளிச்சக்கூடு இருக்கு பாருங்க இந்த இடங்கள்ல. இது ஆமிக்காம என்ன சரி நாங்க போ. ஆனா இந்த பகுதி நல்லா அழகா இருக்கு இந்த நேரங்கள்ல. என்ன பெருசா வெயில் இல்லை. இப்ப நேரம் கிட்டத்தட்ட 11 மணி அளவை தாண்டுது, மதிய நேரத்துக்கு கிட்ட வருது. ஆனா பெருசா வெயில் இல்லை. இதுல ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்குது. இதால போகலாமா? பாதை தானே, பாதை போட்டிருக்கு. இப்ப என்ன கடல் தொழில் செய்யறவங்க அவங்களுடைய அந்த ஒரு வேலைகள் இல்லாம வைக்கிற பகுதி மற்றும் இதுல படகு இருக்குது. இந்த இடங்கள்ல இருந்தவர்கள் அந்த வேலையெல்லாம் பின்னி கொண்டிருக்கிறோம். இது இல்லையா? இதால போகலாமா? சரி போங்க பாப்போம். பாதை இருந்தா போகலாம். வேணா எனக்கு நான் அந்த பாதையால வரேன், மெயின் பாதையால. அதால ஒன்று தெரியும். அப்படி இது பாதை வச்சிருப்பாங்களே, இதுக்கு பாதை இருக்குமே என்னென்ன நாம் இருக்க பயமே. இதுல எல்லாம் மிதந்து போகலாம் நாங்கள். என்ன இந்தியா அட பட்டங்க இதுல பாதை இருக்கு. அதால சுத்தி தானே போகணும். இல்ல போகலாமா? இல்ல இல்ல வீடு ஐயா, இது திருப்புங்க. இந்தால பாதை போகாது. இது சும்மா ஒரு வீடு சைடு. ஆனா இந்த இடங்களை அடிச்சிட்டு தானே இங்க பாருங்க. இங்க இந்த இடங்களை இப்பதான் அடிச்சு கிடக்குங்க. ஃபுல்லா அடிச்சு போச்சு அப்படியே மண். இந்த இடங்கள்ல பாருங்க அப்படி அடிச்சு ரோட்டை, இங்க இருந்த ரோட் பாருங்க இங்க வரைக்கும் அடிச்சு கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. இதுல ஒன்றையுமே காணல. அந்த இடங்கள்லயும் ஆக்கள் நிக்கணும். ஆனா மூர்க்கம் கடற்கரைக்கு இதால போகணும். ஆனா இதால இடையில தடை இருக்கு. இப்படி இதால போய் இந்த ஐயாவுக்கு பின்னாலதான் போக போறோம். நாங்க இந்த இதால போனாங்க, இடையில ஒரு தடை இருந்தபடியா போக முடியாம போயிட்டுது. இந்த ஐயா பின்தொடர்ந்து போவோம். இடங்களுடைய பேர் எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா நாங்க சொல்லுவோம். ஐயா இந்த இதுக்கு பருத்தித்துறை இந்த இடத்துக்கு என்ன பேர்? போட்டன் பிளேஸ். நீங்க போங்க ஐயா முன்னுக்கு, நாங்க பின்னுக்கு வரோம். சரியாக நாங்க மூர்க்கம் கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள்ல பாருங்க இருபுறமும் வீடுகள், சிறிய பாதை, இரண்டு புறமும் அதிகளவான தென்னை. பார்க்க ஒரு அழகா இருக்குது. நாங்கள் மூர்க்கம் கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த இடங்கள்லையும் பாருங்க மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். கவனம் கவனம். அப்பா சாமியாக்கள் நிக்கணும். சாமி சாமி வணக்கம் சாமி. இந்த இடங்கள்ல பாருங்க. வா ஐயா இதெல்லாம் இப்போ உடைஞ்சதா? இந்த கட்டு இருக்கு தானே, இந்த கட்டுகள் எல்லாமே இப்போ ஒரு
அலையினுடைய வேகத்தால பாருங்க இப்பதான் உடைஞ்சிருக்கான். எப்படி அடிச்சிருக்கேன்னு பாருங்க. இங்கே அதுல விடாயங்க விழுந்தாலுமா இங்கே இருந்து காட்டுறோம் பாருங்க. இந்த பகுதி எல்லாமே அப்படியே இந்த அலை அடிக்கிற வேகத்தால தான் உடைஞ்சிருக்கு. அதோட இந்த இடங்கள்ல பாருங்க இந்த பகுதி இருக்கு தானே, இந்த பகுதி எல்லாமே இப்போ உடையின் தருவாயில் இருக்கு. யாராவது மக்கள் வந்தா உண்மையாவே ஒரு பயம், இதுல ஏறினா கண்டிப்பா அது உடைஞ்சு விழுந்துடும். அதோட இந்த இடங்கள அந்த தென்னை இருக்கிற பகுதியை பாருங்க, தென்னையுடைய வேர் அவ்வளவுமே வெளியில தெரியுது. அப்படி அடிச்சிருக்கு. என்னவா ஐயா, என்ன ஐயா காத்து நிற்கும் பிறகு அரிக்கும்னு சொல்றேன். இப்ப இதுக்கு நீ அடுத்த கட்ட செயற்பாடு என்ன செய்ய போறீங்க? கடல் உள்ளுக்கு போகணும், உள்ளுக்கு போனா செயற்பாடை பார்ப்பாரு. எல்லாம் கொஞ்சம் வேகம் குறைஞ்சாதான் சரியான. இப்படியே வச்சு பார்க்கிறாரு செயற்பாடு. இப்படியே பார்த்தா திருப்பி நேற்றெல்லாம் வந்து பைக்கோல மண் கொட்டினவை. அப்ப போட்டு பேருந்து இடையில நிப்பாட்டிருந்தோமா? மண் கல்லெல்லாம் போட்டவங்க அரிச்சு கொண்டு இருக்குது. அதால ஒண்ணும் செய்யல. அதான் வேகம் குறைஞ்சாதான் காத்து குறைய மட்டும் ஒன்றும் செய்யல. இதுல இருந்து 150 மீட்டர் உள்ளுக்கு இருந்தாங்க கடல். இதுல இருந்து 150 அதுல வேற இல்ல வெள்ளை இலை. வெள்ளை இலைக்கு கிட்ட நின்றா கரை. இப்ப கரை இங்க வந்துட்டு இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இப்ப இந்த ஆண்டு தான் இந்த வரைக்கும் வந்திருக்கு கடல். அப்படியே இந்த ஆண்டு மட்டும்தான் வந்திருக்கு. கோயிலுங்க அந்த முகப்பு அதுக்கு அந்த மண் போட்டதால அது விளையில இல்லாட்டி அது விழுந்துருக்கு. இந்த கோயில் இது கோயிலா? அது கோயில் ஐயப்பன் கோயில். ஐயப்பன் கோயில் என்ன அந்த அதுல முன்னுக்கு கல்லுவல் மண் போடாட்டி இப்ப அது கூட அடிச்சு அத்தி வேற முடைஞ்சிடும். அதால போடாத இடத்துல மதில் எல்லாம் அடிச்சுட்டேன். சரி, அதெல்லாம் பூங்கா. அதோட பூங்கா இதெல்லாம் பூங்கா. இந்த பகுதியெல்லாம் பூங்கா என்ன சிறுவர் பூங்கா. இதுல வந்து ஆக்கள் இருக்கிறவ அதை விட இந்த வருஷம் பட்டம் ஒண்ணும் ஏத்தல. இதுல பட்டம் ஏத்துறோம். இப்பதான் பட்டம் ஏத்துறோம். ஃபுல்லா தண்ணியால இந்த வருஷம் பொங்கலுக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு பொங்கலுக்கு. இது ஒரு நாளும் ஒண்ணும் செய்யலாம். ஏன்னா இதுல பிடிச்சி வச்சுக்கிற சாமான. அக்கா போங்க, நீங்க போங்க. இந்த இடங்கள்ல நான் உங்களை காட்டுறேன் பாருங்க. நான் காட்டுற இந்த இடம் பகுதி ஒரு பூங்கா. ஆக்கள் வந்து இருந்து சின்ன பிள்ளைகள் இருந்து இந்த கடற்கரையை பார்க்குற பூங்கா முழுவதுமாக உடைஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இதுல இருந்து அந்த வெள்ள அலை வருது பாருங்க, அந்த பகுதி தானே இந்த கடலினுடைய கரை. ஆனால் இன்றைய தினம் இந்த காற்றினுடைய வேகத்தினால கிட்டத்தட்ட மக்கள் இருக்கிற அந்த பகுதியையும் தாண்டி வெள்ளம் அடிச்சு போட்டு பாருங்க. இந்த இது எல்லாமே இப்போ உடைக்கப்பட்டது. இந்த பகுதி எல்லாமே இந்த கடல் அலையால அடிச்சு இப்போ உடைக்கப்பட்டது. இந்த தென்னையை பாருங்க எல்லாம் விழுந்துடும். அதோட எப்படி உடைஞ்சிருக்கோன்னு பாருங்க. இங்க அப்படி அத்தி வேரத்தோட கிளப்பி விழுந்துட்டு அப்படியே மண் அடிச்சு உடைஞ்சு. அம்மா இந்த பகுதியை பாருங்க எப்படி அடிக்குது. அதில் பார்த்ததும் சரியான வேகமா முழுவதுமாக அந்த மரத்தை பாருங்க, மரம் முழுவதுமாக அப்படியே உடைச்சிட்டு உடைஞ்சு விழுந்துட்டு அப்படியே முறிஞ்சு விழுந்துட்டு. அதோட இந்த கட்டுகள் எல்லாமே அப்படியே உடைஞ்சு விழுந்துடுது. இந்த சைட் கட்டை பாருங்க, இங்க மண் அடிச்சு இந்த சைட் கட்டை பாருங்க, இங்க அப்படியே சரி. நாங்கள் சரியாக நிற்கிறது மூக்கம் கடற்கரை பருத்தித்துறை. இந்த இடங்கள்லேயும் கிட்டத்தட்ட அதிகளவான காற்றின் வேகத்தால் அலைகள் இல்லாமல் கிட்டத்தட்ட வளமையான கரையை தாண்டி 100 மீட்டர் அதிகரித்து இந்த சைட்டில் இருக்கிற கட்டுகள் எல்லாமே உடைச்சி அந்த பக்கத்தில் பூங்கா மாதிரி இருந்த இடமெல்லாம் உடைச்சிருக்கு. அவ்வளோ வேகம். அதால் இந்த முறை இதில் பொழுதுபோக்காக பட்டம் ஏற்றுறவங்களை ஏற்றல, மற்றது மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மற்ற இந்தியாவில் ஒரு கோயில் ஒன்று இருக்காம், ஐயப்பன் கோயில். அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐயப்பன் கோயில் இருக்கிற இடத்துல இதே மாதிரி இப்படியா அடிச்சு பாருங்க எங்கே வந்திருக்குன்னு, எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடம் முழுக்க அடிச்சு இதில் பக்கோவால் இப்போ கிட்ட இல்லை கல் கொட்டுறீங்கண்ணா. ரெண்ட தென்னைய பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த கோயில் அடியில அடிச்சு இங்க வரைக்கும் அத்திவாரத்து கிட்ட வரைக்கும் அப்படியே மண் விழுந்து சரிஞ்சிட்டுது.
இப்போ இந்த மண் கல்லெல்லாம் போட்டபடியாக தான் இந்த கோயிலே பாதுகாத்திருக்கணும். இப்போ அப்படி இதில் மண்ணோ கல்லோ போடாட்டியா இந்த கோயில் கூட இது கூட உடைஞ்சு விழுந்திருக்குமா, இது கூட முழுமையாக அப்படியே உடைஞ்சு விழுந்திருக்குமா. இந்த மண் கல் போடாட்டி அப்படி அடிச்சு இதுவும் விழுந்திருக்கு. அம்மா இவ்வளோ அதிகமான வேகமாக அடிக்குதுன்னு பாருங்க. இஞ்சால் பகுதியை பாருங்க, இதுவும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கிற இடம் தானாம். ஆனால் இந்த இடமும் அப்படியே மண்ணெல்லாம் மறிச்சு சைட்டில் இருந்து அந்த மரங்கள் எல்லாமே அப்படியே வேரோட பிடுங்கப்பட்டு போய் கிடக்கு பாருங்க. அப்பா அப்படியே வேரோட பாருங்க. அப்படியே அடி வேர் ஆணி வேர் வேறக்கு மிஞ்ச அப்படியே பாரி விழுந்து போச்சு. எப்படி விழுந்து போய் கிடக்குன்னு பாருங்க. முழுக்க பாரி விழுந்து போய் கிடக்கு வேரோட. இது அந்த ஆக்கள் வந்து இருக்கிற இடம். ஆக்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை இந்த இடங்கள். ஆக்கள் அந்த நேரம் வரையில இதெல்லாம் இந்த தாட்டு கிடக்குற அந்த பகுதியை பாருங்க எப்படி கிடக்குண்டு. சட்டியான வேகமாக அடிக்குது காற்று. சட்டியான வேகம் என்ன இந்த கட்டெல்லாம் இதில் ஆக்கள் இருக்கிற கட்டை நெஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. முழுக்க அலையினுடைய வேகமே. இதுவும் சரி ஏன்னா இந்த மரம் சரி இதுவும் நாளைக்கு விழுந்து இது விழுந்துடும். அப்படியே மண் அரிச்சிது. அது என்ன சொல்லுங்க அப்போ, மணல் மண் தானே டக்குன்னு அரிக்குமேண்ணா. அப்படி இருக்கு மூழ்கம் கிடக்கிற பார்த்ததோ. சரியாக நாங்கள் நிற்கிறது பருத்தித்துறை. குறிப்பாக சொல்லணும்னா மெதடிஸ்டா பெண்கள் உயர்தர பாடசாலையில தான் நிற்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு கடல் ஒன்று இருக்கு. இன்றைய தினம் அதிகளவான காற்று வீசுறபடியா பாருங்க எவ்வளவு தண்ணி முழுக்க கிட்டத்தட்ட வீதி ஓரத்துக்கு வார அளவு அலை அடிக்குது பாருங்க. முழுவதுமாக வீதியோரமாக இந்த தண்ணிகள் வந்துருக்கு பாருங்க. எவ்வளவு வேகமாக இன்றைய தினம் அலை அடிக்குதுண்டு அவங்களை காட்டுறோம் பாருங்க. பார்த்ததா சரியான வேகமா அடிக்குதுன்ற இதெல்லாம். இது முழுக்க இந்த தண்ணியெல்லாம் மழை இல்லை, இப்படியா கடல் தண்ணி அப்படி அடிச்சு கொண்டு வந்து வெளியில வந்து நிக்குது பாருங்க. ஏன்னா 9, 10, 11 3 நாட்களும் அதிகளவான காற்று வீசும்னு சொல்றாங்க. ஒரு சிறப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க எல்லாருமே கவனமா இருக்க சொல்லி. அப்ப அதால எல்லாருமே இந்த தங்கள் வீடு வாசல் வெளியில போகும்போது கவனமா போகணும். ஏன்னா காத்து கூடினாலும் இந்த இடங்கள்ல நாங்க சரியாக நிக்கிறது பருத்தித்துறை காபர் அடியில நிக்கிறோம் பாருங்க. அந்த அலைகளுடைய வேகம் காற்றினுடைய வேகம் அதிகரிப்பினால அந்த உள்ள நிக்கிற படகுகள் அசைவுகளை பாருங்க. சில நேரங்கள்ல அப்பா என்ன ஆடி பார்த்ததோ இப்படி கூடுதலாக இன்னும் அந்த வேகங்கள் அதிகரித்தாலும், அதாவது அலைகள் அடிக்கிற வேகங்கள் அதிகரித்து அந்த கட்டுகள் கூட உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. என்ன ஆடி என்ன அம்மா பாருங்க அடிக்கிற வேகத்தை அதோட அங்க அந்த படகுகளை பாருங்க எப்படி அடிக்குது பாருங்க. அதோட அங்கால அந்த படகுகள் அசைவுகளையும் பாருங்க. இடங்கள்ல இதே மாதிரிதான் அலைகளுடைய வேகம் அதிகரிச்சு அந்த கட்டுகளுடைய வாய்ப்புகள் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. அதோட உலகமே நீங்க நினைக்கிற மாதிரி மழை பெய்த தண்ணி இல்லை, அலைகளுடைய வேகத்தினால் கடல் தண்ணி முழுவதுமாக வெளியிலே வந்திருக்கு பாருங்க. கிட்ட போய் காட்டலாம், ஆனா போன் ஆட்டிய போன் இதா போயிடும், தண்ணி போயிடும். அதனால கிட்ட ஆகலும் கிட்ட காட்டலாது ஒரு அளவான தூரத்துல
எப்படி இருக்கு அடி? பழமையை விட இன்றைய தினம் அதிகளவான அலைகள் காற்றுகள் இருக்குது, எங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அப்படியே நாங்க சுத்தி கொண்டு முன் பகுதிக்கு போவோம். அங்கேயும் போய் என்ன மாதிரி அடிக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடங்கள்ல வளமையாவே இந்த காவிரடியில எல்லாருமே தமது சுற்றுலா பொழுதுபோக்கு கழிப்பதற்காக இந்த இடங்கள்ல வாரவங்க. ஆனா இன்றைய தினமும் கொஞ்சம் பேர் வந்து வந்து போய் நம்ம பார்க்கலாம். படியில் உங்களை இழுத்து கொண்டு போதையா, அப்படி இழுத்து கொண்டு போதா? தண்ணிய பாருங்க, அப்படி அடிச்சு என்ன வேகமா வருதுண்டு, எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. அது அங்கேயும் பாருங்க பாருங்க. உண்மையாவே இந்த இடத்துல வந்து பார்க்க அவ்வளவு பயமா இருக்குங்க. கடல் அந்த அலை அடிச்சு பழமையை விட வேகமா வருது பாருங்க. மிதந்த தண்ணி எவ்வளவு தூரம் உயர்ந்து வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் பதிவா அலை அடிக்கிறது பாருங்க. இந்த அலைக்க சிக்கப்பட்டா என்ன நிலைமை?